வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 5 மோஷன் ஆஃப் சிஸ்டம் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ், அதில் MCQ 14 and 15 பார்க்கலாம். முதல்ல 14. என்ன சொல்லியிருக்காங்க? இப்படி ஒரு வீல் இருக்கு, இந்த வீல் ரொட்டேட் ஆகிட்டு வித்தவுட் ஸ்லிப் போயிட்டுருக்கு, அதாவது சறுக்காமல் உருண்டு ஓடுகிறது. இப்போ இந்த மையத்தினுடைய வேகம் என்ன அப்படின்னா V0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ V0 வேகத்தில் இது நேர்கோட்டு இயக்கத்தில் போயிட்டுருக்கு எனில் இந்த மையத்தின் அதாவது சென்ட்ரோட அதே லெவலில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் இந்த புள்ளியின் அதாவது எதில் ரிம்மில் இருக்க இந்த புள்ளியின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தமாக இந்த பொருள் V வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போது இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே என்ன செய்யும்? மொத்தமாக இந்த டைரெக்ஷனில் V0 வேகத்தில் போயிட்டுருக்கோம். இந்த பாயிண்டில் வேறு ஏதாவது ஸ்பீட் இருக்கான்னு பார்த்தோம்னா இப்படி சுற்றிக்கிட்டும் இருக்கும். இங்கே இருக்கிறது கொஞ்சம் மெதுவாக சுற்றும், இங்கே இருக்கிறது சுத்தம், இங்கே சுற்றாது. அப்போ மையப்புள்ளியில் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அதாவது நேர்கோட்டு இயக்கம் மட்டும்தான் இருக்கும், இது சுற்றாது. ஒரு ஃபேனை பார்த்தீங்கன்னா தெரியும், மையப்புள்ளி சுற்றாது. இது கொஞ்சம் அதிகமாக சுற்றும், இது பெருமை வேகத்தில் சுற்றும். இந்த வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இதனுடைய நேர்கோட்டு இயக்கம் அதாவது டிரான்ஸ்லேட்டரி ஸ்பீடுக்கு சமமாக இருக்கும். திசை எப்படி இருக்கும்? டேஞ்சென்ஷியலாக அதாவது தொடுகோட்டின் திசையில் இருக்கும். அப்போ இந்த புள்ளியை எடுத்தோம்னா V0 திசை வேகத்தில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் மொத்தமாக இப்படி ஒரு இயக்கமும் இருக்கும். இந்த புள்ளி ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதே உயரத்தில் அப்படின்னா இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த துகள் எப்படி சுற்றும்? இப்படி V0 என்ற வேகத்தில் போயிட்டுருக்கோம், இந்த திசையில் V0 என்ற வேகத்தில் போயிட்டுருக்கோம். அப்போது V0ன்னு இந்த டைரெக்ஷனில் ஒரு வேகமும் இந்த டைரெக்ஷனில் ஒரு வேகமும் இருக்கும்போது நமக்கு இதனுடைய வேகம் அல்லது ஸ்பீடு கேட்டால் என்ன செய்யணும்? ரிசல்டன்ட் தான் எடுக்கணும், தொகுப்பயன் எடுக்கணும். தேர்ஃபோர் இப்படி போட்டிங்கன்னா இதுவும் ஈக்குவல். அப்போ இது 45 டிகிரியாக இருக்கும். அல்லது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். இது என்ன இருக்கும்? இது V அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா V equal to root of square plus square வரும். அப்போ V0 square plus V0 square. இப்போ இது என்ன ஆகும்? root of 2V0 square வரும். V0 square root எடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும்? V equal to root 2க்கு மட்டும் ரூட்டு இன்ட்டு V0 வரும். ஆன்சர் எங்கேயாவது இருக்கா? ஆப்ஷன் சி வெயிட்ஸ். இதோட முடிச்சுக்கலாமான்னா இங்கே இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருந்தால் அதுதான், இந்த பக்கம் V0 இருக்குது, இந்த பக்கம் V0 இருக்குது. இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அதே V0 தான் இங்கேயும். தேர்ஃபோர் இதே ஆன்சர் தான் வரும். அப்போ இங்கேயும் ஒரே ஸ்பீட் இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எப்படி இருக்கும்? ஆல்ரெடி இந்த டிரான்ஸ்லேஷனால் அதாவது நேர்கோட்டு இயக்கத்தினால ஒரு V0 இருக்கும், இந்த சுழற்சியினால் டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் ஒரு V0 இருக்கும். அப்போ இங்கே 2V0 வரும். இந்த புள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுழற்சினால் வர V0 இந்த டைரெக்ஷனில் இருக்கும், டிரான்ஸ்லேஷனால் வர V0 இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ இங்கே V ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். இந்த புள்ளி சுத்தாமல் நிற்கிற மாதிரி இருக்கும் அல்லது நிற்கும், அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு அப்படியே நிற்கும். அப்போ இந்த ஒவ்வொன்றுமே நமக்கு ஆன்சராக வர முடியும் பப்ளிக்கில். தேங்க்யூ. அடுத்து MCQ 15. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னாங்க, ரோலிங் டவுன். ரவுண்ட் ஆப்ஜெக்ட்னா அது ஸ்பியராக இருக்கலாம், அதாவது கோளமாக இருக்கலாம், அல்லது உருளையாக இருக்கலாம், அதாவது சிலிண்டராக இருக்கலாம், அல்லது ரிங்கு அதாவது வளையமாக இருக்கலாம், அல்லது தட்டு டிஸ்காக இருக்கலாம். அப்போ தான் அது உருண்டு ஓடும், அதுக்கு தான் மீன் பண்ணியிருக்காங்க. அதாவது வித்தவுட் ஸ்லிப்
அல்லது ஸ்லைட் ஆகாமல் சறுக்காமல் போகும் அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க வித்தவுட் ஸ்லிப். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு என்ன செய்யும், அதாவது உராய்வு விசை என்ன வேலை செய்யும், என்னென்னு சொல்லியிருக்காங்க, dissipates kinetic energy, அதாவது இயக்க ஆற்றலில் இழப்பை ஏற்படுத்தும். அடுத்து டிக்ரீசஸ் ரொட்டேஷனல் மோஷன், அதாவது சுழற்சி வேகத்தை குறைக்கும் அல்லது சுழற்சி இயக்கத்தை குறைக்கும். இங்கே டிக்ரீசஸ் ரொட்டேஷனல் அண்ட் டிரான்ஸ்லேஷனல் மோஷன், அதாவது நேர்கோட்டு வேகத்தையும் இயக்கத்தையும் சுழற்சி ரெண்டையுமே குறைக்கும் அப்படிங்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்ல வர்றாங்க, கன்வெர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி இன்டு ரொட்டேஷனல் எனர்ஜி, அதாவது நேர்கோட்டு இயக்க ஆற்றலை சுழற்சி இயக்கமாக மாற்றுகிறது அப்படின்றாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், இந்த இன்க்ளைன் கன்சிடர் பண்ணுவோம். சாய்தளம் இங்கே ஒரு பால் இருக்குது அல்லது ரிங் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, இது மேலே வெயிட் இங்கே ஆட் பண்ணணும் தெரியும் எம்ஜி, இங்கே எம்ஜி சைன் தீட்டான்னு இதை பிரிப்போம், இங்கே வந்து எம்ஜி காஸ் தீட்டான்னு பிரிப்போம். இதுவும் இந்த நார்மல் ரியாக்ஷனும் சமப்படுத்திக்கும், இது மட்டும் இதை கீழ் நோக்கி இழுக்கும். ஓகே, இது வரையும் நமக்கு புரியும். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது தொடுகின்ற புள்ளியில் தான் உராய்வு விசை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எப்பவும் இயக்கத்திற்கு எதிர் திசையில் செயல்படும். எஃப் போட தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நேர்கோட்டு இயக்கம் அல்லது டிரான்ஸ்லேஷனல் இயக்கத்தை உருவாக்கக்கூடிய விசை, நிகர விசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப்ங்கிறது தான் இதை உருவாக்குது. அப்போ இந்த எஃப் அதிகமாச்சுன்னா இந்த நிகர விசை குறையும், அதனால என்னாகும், நேர்கோட்டு இயக்கத்தினுடைய ஸ்பீடு குறையும். அப்போ நேர்கோட்டு இயக்கத்தின் ஸ்பீடு குறையுங்கிறது கரெக்டு. ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொட்டேஷனல் மோஷன் வந்து எப்படி வரணும், இப்படி ரொட்டேட் ஆகணும், அதாவது இந்த இடத்துல இப்படி வரணும். இப்படி வருதுன்னா அதே திசையில் தான் எஃப் இருக்குது. அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது என்ன பண்ணும், சுழற்சி இயக்கத்தை விரைவுபடுத்தும் அல்லது அதிகமாக்கும். அதாவது உராய்வு விசையானது நேர்கோட்டு இயக்க ஆற்றலை குறைத்து சுழற்சி இயக்க ஆற்றலை அதிகமாக்குகிறது. அப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தேங்க்யூ.